ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு டிபிஎஸ்பி அரசின் நெறிமுறை கோட்பாடு வலியுறுத்தும் நெறிமுறை கோட்பாடு பற்றி டிபிஎஸ்பியோட பிஒய்க்கு பார்க்கலாம். முந்தைய ஆண்டு வினாக்கள். ஃபர்ஸ்ட் வந்து நான் டிபிஎஸ்பினா என்னன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸாக ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கேன். போன வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், புரியும். அதுக்கான லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கட்டாய மற்றும் இலவச கல்வி அனைத்து 6 முதல் 12 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு சட்டபூர்வமான அரசு வழங்க வேண்டும் என தீர்மானம் சட்ட திருத்தத்தின் மூலம். இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் வந்துட்டு 6 to 14 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்கள் வந்துட்டு கட்டாய கல்வி பெறணும்னு சொல்லிட்டு மாத்திருப்பாங்க. அப்படின்னா 86வது சட்ட திருத்தம் 2002ல 86வது சட்ட திருத்தம், அதாவது எஜுகேஷன் சம்பந்தமா வந்தாலே மேக்சிமம் வந்துட்டு இந்த 4 அமெண்ட்மெண்ட் வரும். எஜுகேஷன் சம்பந்தமா வர்றது அது எல்லாமே என்னதுன்னா 86வது சட்ட திருத்தம் 2002ல தான் நடக்கும். இது வந்து 45வது ஆர்டிக்கல்ல இருக்கிறத வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா 21ல ஏல வந்து போட்டிருப்பாங்க. அதுதான் இந்த சட்ட திருத்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு, அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பில் இந்த வடிவத்தை சேர்த்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது கரெக்ட் தான். என்ன அப்படின்னா, அரசியலமைப்பை உருவாக்குனவங்க வந்துட்டு அடிப்படை கடமை, அதாவது 4ன்றது டிபிஎஸ்பியை சொல்லும். 4ல ஏ வந்துட்டு அடிப்படை கடமையை சொல்லும். அதாவது ஸ்டார்டிங் உருவாக்கும் போது வந்துட்டு அடிப்படை கடமை வந்துட்டு நம்ம கான்ஸ்டியூஷன்ல இல்லை. அது வந்து ஒரு அமெண்ட்மெண்ட், 42வது அமெண்ட்மெண்ட் 1976 தான் கொண்டு வந்து சேர்த்திருப்பாங்க. அதுக்கு முன்ன நமக்கு அடிப்படை கடமை அப்படி சொல்லி எதை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த டிபிஎஸ்பியை தான் ஏத்துக்கிட்டாங்க. அதைத்தான் சொல்றாங்க. அரசியலமைப்பை உருவாக்குனவங்க வந்துட்டு அரசின் கடமைகளாக, அரசோட கடமைகளாக வந்துட்டு எதை வடிவமைச்சிருக்காங்க, எதை வடிவமைச்சு கொண்டு வந்தாங்க அப்படின்னா பகுதி 4ல உள்ள டிபிஎஸ்பியை தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கோங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு. அடுத்து வந்து அரசின் வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு, அதாவது இந்த டிபிஎஸ்பியோட சரத்து கேட்டிருக்காங்க. டிபிஎஸ்பியோட சரத்து வந்து 36ல இருந்து 51 வரைக்கும். இது பேசிக் கொஸ்டின், பேசிக்கா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கூற்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிபிஎஸ்பியை வச்சு கூற்று கொடுத்துருக்காங்க. இது எது சரின்னு கேட்டிருக்காங்க. நாட்டின் ஆளுகைக்கான அடிப்படை கோட்பாடுகள் இந்த வழிமுறைகளில் கூறப்பட்டுள்ளன. கரெக்ட் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு ஐக்கிய நாடுகள் பிரகடனத்தின் மேம்பாடு உரிமைகளான முன்னோடியாக இது கருதப்படுகிறது. இதுவும் கரெக்ட் தான். நல அரசு என்னும் கருத்தியலை உள்ளடக்கியதாக இதன் நோக்கம் இருக்கு. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, நல அரசு தான் சமூக நலம் மற்றும் பொருளாதாரத்தை பத்தி, பொருளாதார நலத்தை பத்தி தான் டிபிஎஸ்பி ஃபுல்லா சொல்லும். அதான் இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த டிபிஎஸ்பி இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை அமல்படுத்துவதற்கு நாடாளுமன்றம் அடிப்படை உரிமைகள் திருத்தலாம். அதாவது இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை அமல்படுத்துவதற்காக நாடாளுமன்றத்தில் உள்ள அடிப்படை உரிமைகளை வந்து திருத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். அப்போ டி ஆப்ஷன் அனைத்தும் சரி. நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இதை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நல்லா கிளியரா புரியும். இது நான் வந்து பிஓக்கு மட்டும் சொல்றேன், எக்ஸ்பிளனேஷன் பண்ணா லேட் ஆகும். ஏன்னா அந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டேன். இது ஒரு 39 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு, ஈஸியாக முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஏழைகளுக்கு சம நீதி மற்றும் இலவச சட்ட உதவி இதன் மூலம் உத்தரவாக்கப்பட்டுள்ளது. அது எந்த ஆர்டிகிள்ஸ் கேட்டிருக்காங்க. ஆர்டிகிள் வந்துட்டு 39A என்ன சொல்லும் அப்படின்னா, சம நிதி மற்றும் சட்ட உதவி அப்படின்றத பத்தி சொல்லும். டீட்டெயிலாக நான் வந்துட்டு ஆர்டிகிள்ஸ்க்கும் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து எப்படி சொன்னா அப்படின்னா 39A வந்து அட்வொகேட்னு ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னேன். அட்வொகேட் அப்படின்னா சம நீதி வருமா, சட்டம் வரும். அப்போ அட்வொகேட்னா நீதி சட்டம் வரும். அப்போ சம நீதி மற்றும் சட்ட உதவின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். நெக்ஸ்ட் வந்துட்டு அரசு நெறிமுறை கொள்கைகள் நோக்கம் மற்றும் விளைவுகளின் அறிக்கை என்று அழைத்தவர் யாருன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, மொத்தம் வந்துட்டு இது ஒரு 4-5 பேர் சொல்லியிருப்பாங்க. அம்பேத்கர் வந்து டிபிஎஸ்பி பத்தி 4 கோட்ஸ் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் இவர் சொல்லியிருப்பாரு, கிரான்வில் ஆஸ்டின் ஒன்று சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் சக்லா ஒன்று சொல்லியிருப்பாங்க. இன்னும் ஒரு ஆளு, மொத்தம் 5 பேர் சொல்லியிருப்பாங்க. அதில் வந்துட்டு இது கொடுக்கல, இது வந்து புக்கில் இல்லை. இது வந்துட்டு ஓல்டு புக்குன்னு நினைக்கிறேன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிபிஎஸ்பியை வந்துட்டு நோக்கங்கள் மற்றும் விளைவுகளின் அறிக்கை அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா கேசி வேயர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு
டிபிஎஸ்பியை வந்துட்டு அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றம் மூலம் செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்ற ஆர்டிக்கல் கேட்டிருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் வந்து 37 ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லும் அப்படின்னா டிபிஎஸ்பியில வந்துட்டு நீதிமன்றம் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லும். அது மட்டும் இல்லாம டிபிஎஸ்பியோட பயன்பாடை பத்தியும் சொல்லும். 37வது ஆர்டிக்கல். இது டிபிஎஸ்பியோட 2வது ஆர்டிக்கல். இது நீதிமன்றம் வந்து தலையிட முடியாதுன்னு சொல்ற ஆர்டிக்கல் வந்து 37. நெக்ஸ்ட் வந்துட்டு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா சட்டப்பிரிவு 36 51 வரை டிபிஎஸ்பியை பத்தி சொல்லுது. கரெக்ட் தான். இது வந்து PR அம்பேத்கர் வந்து இதுல வந்து புதுமையான சிறப்பம்சம்னு சொல்லியிருப்பாரு. இவர் ஒரு 4 கோட்ஸ் சொல்லியிருப்பாரு. அதை படிச்சுக்கோங்க. அந்த கீழே இருக்க வீடியோ பாருங்க. அதுல நல்லா டீட்டெயிலா இருக்கும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த கொள்கை நீதிமன்றத்தின் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும் கிடையாது. நீதிமன்றம் வந்து இதுல வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது, சம்பந்தமும் கிடையாது நீதிமன்றத்துக்கு. அப்போ தேர்ட் வந்து தப்பு. அப்போ ரைட் ஆனது வந்துட்டு ஃபர்ஸ்டும் செகண்டும். ஆனா ஆப்ஷன் சி ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து அரசு தேசிய வாழ்வின் எழுத்து தெரியல கிளியரா. அரசு தேசிய வாழ்வின் அமைப்புகள் அனைத்திலும் சமூகம், பொருளியல், அரசியல், நீதி நிறைந்து நிலவுவதாக ஒரு சமுதாய முறைமையினை பயிலும் பார்த்து என்ன எழுத்து புரியல. அரசின் முதல் வேண்டும். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்டிக்கிள் வந்து 38 தான் இப்படி கொடுத்துருக்காங்க. 38 என்ன அப்படின்னா 24 hours 24 hours அதாவது அதாவது மக்கள் நலம் வெல்ஃபேர் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லும். மக்கள் நலத்தை பேணணும். 24 மணி நேரம் இது எல்லாத்தையும் சமூகம், பொருளாதாரம், நீதி இது எல்லாத்தையும் பாதுகாக்கணும். மக்கள் நலனை பேணணும். வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட் பத்தி சொல்லும். அதைத்தான் இங்க இப்படி கொடுத்துருக்காங்க டீட்டெயிலா. அதை வாசிச்சு பார்த்தா புரியும். சமூகம், பொருளாதாரம், அரசியல், நீதி அப்படின்னு வந்தாலே நீங்க 38 போட்டுடலாம். அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ வந்து 36 51 வரைக்கும் தான் டிபிஎஸ்பி பத்தி சொல்லும். அது தவிர டிபிஎஸ்பியில பத்தி அந்த ஆர்டிகல்ஸ் தவிர மிச்சம் ஒரு 3 ஆர்டிகல் என்ன பண்ணும்னா டிபிஎஸ்பி பத்தி சொல்லும். அந்த ஆர்டிகல் தான் 335, 351, 350 ஏ. அது நான் டீட்டெயிலா கீழே வந்து பாக்ஸ் கொஸ்டினா சொல்லியிருப்பேன். அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 350 ஏ என்ன சொல்லும் அப்படின்னா ஆரம்ப பள்ளி நிலைகளின் தாய்மொழி, அதாவது சின்ன ஸ்கூல்ல வந்துட்டு பிரைமரி ஸ்கூல்ல வந்துட்டு மதர் லாங்குவேஜ் அதாவது தாய்மொழி கண்டிப்பா அவங்க வந்து படிக்கணும் அப்படின்னு அந்தந்த அவங்க தாய்மொழியை கண்டிப்பா அவங்களோட பிரைமரி ஸ்கூல்ல படிக்கணும்னு சொல்ற ஆர்டிக்கல் தான் 350 ஏ. நெக்ஸ்ட் வந்து 351 என்ன சொல்லும் அப்படின்னா ஹிந்தியை வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா டெவலப் பண்ணணும், அதை பாதுகாக்கணும், மீன்ஸ் அதுக்கு வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்றதா 351ல. 335னா அந்த SC/ST ஷெட்யூல் கேட்டும் ஷெட்யூல் ட்ரைப்ஸும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த பிரிவினருக்கு பணி நியமனம் பண்ணியிருப்பாங்க. SC மற்றும் ST பிரிவினர்களுக்கு பணி நியமனத்தை பத்தி சொல்றது 335. அடுத்து 51 வந்து சர்வதேச அமைதி. இதுவும் ஆர்டிக்கலுக்கு அங்க டீட்டெயிலா இருக்கும். அதனாலதான் நான் வேகமான்னு சொல்றேன். இதை மட்டும் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இதுல வந்துட்டு எது டிபிஎஸ்பியோட சேர்ந்தது கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க. பெண்கள் மற்றும் ஆண்கள் இருவருக்கும் சம வேலை சம ஊதியம் பத்தி சொல்லும். அடுத்து வந்துட்டு பணியிட வசதியை பத்தி சொல்லும். பணியிட வசதியை வந்து மேம்படுத்தணும் அப்படின்றத பத்தி இது 43வது ஆர்டிக்கல். அடுத்து வந்துட்டு அட்டவணைப்படுத்தப்பட்ட ஜாதி மற்றும் அதாவது SC/ST அவங்களோட நிலையை பத்தி சொல்றது ஆர்டிக்கல் பார்த்தோம்ல. இங்க வந்து 300 சில்லறையில வந்துச்சு, 335ல பார்த்தோம், அங்கேயும் வரும். அதை பத்தி சொல்றது அதாவது அங்க 46ல இருக்கும் ஆர்டிக்கல். அதெல்லாம் சொல்லும். தீண்டாமை ஒழிப்பு பத்தி சொல்லாது. டிபிஎஸ்பி வந்து தீண்டாமை ஒழிப்பு பத்தி சொல்லாது. அப்ப அது தவறு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்திய அரசியலமைப்பின் முகவுரை மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறை உள்ளடக்கிய சித்தாந்தமானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சமத்துவவாதம். இந்த ரெண்டுமே முகவுரையும் சமத்துவவாதம் தான். டிபிஎஸ்பியும் சமத்துவவாதத்தை பத்தி தான் சொல்லும். நெக்ஸ்ட் வந்துட்டு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. போதுமான வாழ்வாதாரத்தை பத்தி எது சொல்லும் அப்படின்னா ஆர்டிக்கல் 39. 39ல வந்துட்டு ஒரு 6 டைப்ஸ் இருக்கு, 6 பிரிவை சொல்லும். அதுல வந்து போதுமான வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து கண்ணியமான தர வாழ்வு பத்தி சொல்றது 43வது ஆர்டிக்கல். 43 தான் கண்ணியமான தர வாழ்வு பத்தி சொல்லுது. அதாவது அதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 43ல வந்து இருப்பிடம், அதாவது உணவு உடை இருப்பிடம் சொன்னேன். சாப்பிட்ற இருக்கணும், அவங்க வந்து கண்ணியமா வாழ்றதுக்கு இடம் இருக்கணும், அவங்க உழைப்புக்கு இருக்கணும், சாப்பாடு இருக்கணும், அவங்களுக்கு தங்குற இடம் இருக்கணும், உணவு உடை இருப்பிடம்
தங்குற சாப்பாடு, உணவு, உடை, போடுற ட்ரெஸ் இருக்கணும். அதெல்லாம் அதை பத்தி சொல்றது 43. அடுத்து வந்து வாழ்க்கை தரத்தை பத்தி, வாழ்வு தரமான வாழ்வு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து பணி உரிமை பத்தி சொல்றது ஆர்டிகல் 41 வந்து பணி உரிமை. மக்கள் நலம் சொன்னத வெல்ஃபேர் ஆஃப் ஸ்டேட் அப்படி சொல்லிட்டு சொல்லும். வெல்ஃபேர் ஸ்டேட், அதாவது பீப்புள் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட் பத்தி சொல்றது 38. 41 என்ன சொல்லும் அப்படின்னா அதைத்தான் சொல்றாங்க, பணி உயர்வு. அதுக்கப்புறம் பணி உயர்வு அப்படின்னா 41 வந்து ஒரு 3 இது சொல்லும். என்ன சொல்லும் அப்படின்னா கல்வி உரிமை, வேலை வாய்ப்பு உரிமை, இன்னொன்று தொழில் உரிமை. மொத்தம் 3 இது சொல்லும். கல்வி உரிமை, வேலை வாய்ப்பு உரிமை, தொழில் உரிமை. இங்க வந்து வேலையை பத்தி சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட் ஒர்க், அதனால 41. சரியா? அடுத்து வந்துட்டு அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த வழக்கு எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு செண்பகத்துரைராஜ் வழக்கு 1951. இதுல மொத்தம் 3 கேஸ் தான். ஒன்று செண்பகத்துரைராஜ் வழக்கு, இன்னொன்று வந்துட்டு காமேஸ்ரீ வழக்குன்னு ஒன்று வரும், இன்னொன்று வந்து மினக்காய் வழக்குன்னு வரணும். மூணு வழக்கு தான். ஒன்று இது செண்பகத்துரைராஜ் 51, காமேஸ்ரீயா ஒன்று வரும், அது 51 தான் வரும். மினக்கா அப்படின்றது வந்துட்டு 80 வரும். இந்த 3 தான் வந்துட்டு டிபிஎஸ்பியில் உள்ள வழக்கு படிச்சுக்கோங்க, அதில் டீட்டெயிலாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து இந்த வழக்கு என்ன சொல்லும் அப்படின்னா அடிப்படை உரிமையை மீறி செயல்படக்கூடாது. அதாவது டிபிஎஸ்பி வந்துட்டு அடிப்படை உரிமையை மீறி செயல்படக்கூடாது அப்படின்ற தீர்ப்பளிச்ச வழக்கு வந்துட்டு இது வந்து சென்னை மாகாணம் விசஸ் செண்பகத்துரைராஜ் வழக்கு. சென்னை மாகாணத்தின் மீது போட்டிருக்கோம், அதான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கை குறித்து கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு நீதிமன்றங்கள் வழி நடத்தப்படலாம் கிடையாது. நீதிமன்றம் அப்போதே பார்த்த மாதிரி தான், நீதிமன்றம் இதுல எந்த சம்பந்தமும் பெறாது. நெக்ஸ்ட் வந்து கிராம பஞ்சாயத்து அமைப்பை குடிசை தொழில் ஊக்குவிக்க கரெக்ட் தான். ஆர்டிகல் 40 வந்து கிராம பஞ்சாயத்தை சொல்லும். அதுதான் கொடுத்துருக்காங்க, கிராம பஞ்சாயத்து மற்றும் குடிசை தொழிலை வந்து ஊக்குவிக்கிறது. அடுத்து 14 வயதுக்கு கீழ் உள்ள சிறுபான்மை கட்டாய கல்வி, அதாவது 6 to 14 அப்படின்னா 6 to 14 21A போட்டிருப்பாங்க. அந்த 45ன்றது 14 வயசு கிட்ட இருக்க குழந்தைகளுக்கு இலவச கல்வியை பத்தி சொல்லும், கட்டாய கல்வியை பத்தி சொல்றது 45வது ஆர்டிகல். அடுத்து பட்டியல் SC/ST பிரிவு பார்த்தோம்னா 46 வந்துச்சு ஆர்டிகல். அதுக்கு அதே மாதிரி 335 பார்த்தோம், அதை சொல்றாங்க. அவ்வளவுதான். அடுத்து வந்துட்டு அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் இயல்பு அப்படின்னு சொன்னது யாருன்னா அம்பேத்கர். ஸ்கூல் புக்லேயே இருக்கு. அடுத்து வந்து வழிகாட்டு நெறிமுறை வந்துட்டு அரசியலமைப்பின் மனசாட்சின்னு சொல்லிருப்பாரு. மனசாட்சின்னு சொன்னது வந்து கிரான்வில் ஆஸ்டின் தான் மனசாட்சின்னு சொல்லிடுவாரு. அங்க யாரு பார்த்தோம், பியர் பார்த்தோம்ல. பியர் வந்துட்டு கேசி வேயர் ஒன்று சொன்னாரு, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சொன்னாரு மறந்துச்சு, இருங்க ஒரு நிமிஷம், சாரி. நோக்கம் மற்றும் விளைவுகளின் அறிக்கைன்னு சொல்லியிருக்காரு. நோக்கங்கள் மற்றும் விளைவுகளின் அறிக்கைன்னு சொல்லியிருக்காரு வேயர். நோக்கங்கள் மற்றும் இது புதுசா இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு மக்கள் நலத்தை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் என்று எந்த அரசியலமைப்பு பிரிவு வந்துட்டு சொல்லுது? வெல்ஃபேர் ஆஃப் ஸ்டேட் வந்துட்டு ஆர்டிகல் 38 மக்கள் நல அரசு. அடுத்து வந்துட்டு இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா தவறானது கேட்டிருக்காங்க. 40 வந்து பஞ்சாயத்து தான், கரெக்ட் தான். 44 வந்து பொது சிவில் குறியீடு கரெக்ட். 41 வந்து தப்பு. 41 வந்து விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு கிடையாது. 41 இல்ல, அது வந்து 48 தான் கால்நடைகளை வந்து வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லும். 39A வந்து சமூக நீதி மற்றும் இலவச சட்ட உதவி கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் டேஸ் போல் தோற்றம் அளிக்கின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதைத்தான் நான் இங்கிலீஷ்ல சொன்னேன், அங்கே இங்கிலீஷ்ல இருக்கும். 1935 வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இது இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து அதுபடிதான் இங்க வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதைத்தான் கொடுத்துருக்காங்க. அறிவுறுத்துதல் மற்றும் செயற்கருவி அப்படின்னு நான் இங்கிலீஷ்ல சொன்னேன், நீங்க தமிழ்ல பார்த்துக்கோங்க. அறிவுறுத்துதல் அங்க இங்கிலீஷ்ல தான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோலையும். அறிவுறுத்துதல் செயற்கருவி 1935 அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, டன். நெக்ஸ்ட் வந்து இந்திய அரசியலமைப்பில் உள்ள பட்டியல் ஜாதி பழங்குடியினர் அதை பத்தி சொல்ற ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா 46. அடுத்து வந்துட்டு டிபிஎஸ்பியில் வந்துட்டு கீழே எது வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
நெகிழ அரசியலமைப்பு கரெக்டு. கவர்னர் நியமனம் கரெக்டு. ஒருங்கிணைந்த நீதித்துறை கிடையாது, இது நீதித்துறை வந்து சம்மந்தம் வராது, அதனால இது 1 2 மட்டும்தான் கரெக்டு. இது என்னது அப்படின்னா டிபிஎஸ்பியோட பின்வரும் நாடுகளில் எந்த முதன்முறை நம்ம வந்து டிபிஎஸ்பி வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா அரசு நெறிமுறை கோட்பாட்டினை பின்வரும் நாடுகளில் எது முதலில் தங்கள் அரசியலமைப்பில் சேர்த்து கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம எடுத்தது டிபிஎஸ்பி வந்துட்டு எந்த நாட்டுல இருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா கேட்டாதான் அயர்லாந்துல இருந்து போடணும். அது என்ன கேட்டிருக்காங்கன்னா முதலில் தங்களை அரசியலமைப்பின் சேர்த்தனம். ஃபர்ஸ்ட் டிபிஎஸ்பியோட எந்த நாடு வந்து அவங்களோட கான்ஸ்டிடியூஷன்ல சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா ஸ்பெயின் தான் அவங்க கான்ஸ்டிடியூஷன் சேர்த்துக்கிட்டாங்க. ஸ்பெயின்ல இருந்து தான் அயர்லாந்து எடுத்திருப்பாங்க, அயர்லாந்துட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். சரியா? கொஸ்டினை நல்லா கிளியரா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு பன்னாடு அமைதி, அதாவது சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு பத்தி சொல்ற ஆர்டிகிள் வந்து 51. இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம் மேலேயே. நெக்ஸ்ட் வந்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் சொல்லிட்டு அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். இந்திய அரசு அந்த டிபிஎஸ்பி வந்துட்டு நாட்டிற்கான வழிகாட்டியாக செயல்படுகிறது. கரெக்ட் தான். ரெண்டுமே கரெக்ட். ஆப்ஷன் வந்து பி சரியான விளக்கம். அடுத்து வந்து குடிமக்களுக்கு பொது சிவில் சட்டம்னாலே ஆர்டிகல் 44. இந்திய அரசியலமைப்பின் பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்பட உள்ளது. வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடானது நீதித்துறைக்கு அப்பாற்பட்டது. கரெக்ட் தான். நீதித்துறையில அது வந்து இன்க்ளூட் ஆகாது, அப்பாற்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா அதுக்கும் ரிலேட்டட் கிடையாது. அது பொது சிவில் சட்டத்தை பத்தி சொல்லுது, இது வந்து நீதிமன்றத்தை பத்தி சொல்லுது. அப்ப கூற்று சரி, காரணமும் சரி. ஆனா கூற்று காரணம் சரியான விளக்கம் அல்ல. பி ஆன்சர். அடுத்து வந்துட்டு முகவுரை. இது வந்து பொறுத்துக்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியாக பொருந்தியுள்ள ஜோடி கேட்டிருக்காங்க. முகவுரை வந்துட்டு அரசியலமைப்பின் சட்டத்தின் பகுதி அல்ல. கரெக்டு தான். அடுத்து வந்துட்டு அரசியலமைப்பு நெறிமுறை கோட்பாடு வந்து அரசின் கடமை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. டியூட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் சரியாக பொருந்தி உள்ளது கேட்டிருக்காங்க. சாரி, முகவுரைன்றது அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான். ஆனா அது ஒரு பகுதினாலதான் அதுல வந்து அமெண்ட்மெண்ட் நம்ம என்ன பண்ணோம், 42வது அமெண்ட்மெண்ட் போட்டு அந்த சோசியல் செகுலர் இன்டெகிரேட்டிவ் வந்து சேர்த்திருப்போம். அப்ப வந்து அது பகுதி தான், இங்க பகுதி இல்லைன்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்காக தான் ஒரு 3 கேஸ் வருவாங்க. அப்ப அது தப்பு. நம்ம டிபிஎஸ்பி வந்துட்டு அரசின் ஒரு கடமை, டியூட்டி ஆஃப் த ஸ்டேட். கரெக்ட் தான். டியூட்டி ஆஃப் த ஸ்டேட்னு பத்தி சொல்ற ஆர்டிகிள் வந்து 37ல டியூட்டி ஆஃப் த ஸ்டேட்டும் நான் ஜஸ்டிபிள் பத்தி சொல்லும். அதாவது நீதிமன்றம் தலையிடாது அப்படின்னு பத்தி சொல்லும். அப்ப டிபிஎஸ்பி வந்து கரெக்ட். அடுத்து அடிப்படை கடமை வந்து பாராளுமன்றத்தின் கடமை, இது வந்து தப்பு. அடிப்படை உரிமை வந்து குடிமக்களின் கடமை கிடையாது, குடிமக்களோட உரிமை. அப்போ இது ரெண்டும் தவறு. அப்ப ரைட்டானது வந்துட்டு பி மட்டும், அதாவது 2 மட்டும். அடுத்து டிபிஎஸ்பி அதாவது அரசு பொது சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் ஆர்டிகிள் சொல்றது வந்து 47. சுகாதாரத்தை மேம்படுத்தணும்னு சொல்ற ஆர்டிகிள் வந்துட்டு 47. இது என்ன சொல்லும் அப்படின்னா அரசோட பொது சுகாதாரத்தை மேம்படுத்தணும், உடல் நலத்தை பாதுகாக்கணும். அடுத்து வந்துட்டு இது போதைப் பொருட்கள் புகையில வந்துட்டு தடை, அதெல்லாம் பத்தி சொல்றது இந்த 4. உடல் நலம் பாதுகாக்கணும், ஊட்டச்சத்து பாதுகாக்கணும், அரசு பொது சுகாதாரத்தை மேம்படுத்தணும். அடுத்து வந்துட்டு போதைப் பொருட்கள் வந்துட்டு இது ஆல்கஹாலுக்கு வந்து தவறு. அதுக்கப்புறம் புகைப்பிடித்தல் வந்து தவறும் அப்படி சொல்லியிருக்கோம், தடை பண்ணியிருக்கோம். அந்த 47வது ஆர்டிகிள். அடுத்து வந்து பின்வரும் அரசு நெறிமுறை கோட்பாடுகளின் சமூக சிந்தனையை பிரதிபலிப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. வாழ்வாதாரத்திற்கான வழிமுறைகளின் போது அளவு வழங்குதல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா சமூக சிந்தனையை பிரதிபலிப்பது, வாழ்வாதாரத்திற்கான வழிமுறைகள் போதுமான அளவு வழங்குதல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பார்த்துக்கோங்க, சமூகத்தை பத்தி சொல்றது இதுதான், மற்றபடி அதெல்லாம் தனித்தனியா சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இது புரியல, பார்த்துக்கோங்க. ஓகே, டன். நெக்ஸ்ட் வந்துட்டு சுற்றுச்சூழல் பாதுகாக்க அரசு மற்றும் தனிநபரின் கடமை ஆர்டிகிள் வந்துட்டு இது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, தவறான இணை கேட்டிருக்காங்க. 48ல என்ன சொல்லும் அப்படின்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பத்தி சொல்லும். கரெக்டு தான். அனைத்து குழந்தைகளுக்கும் 14 வயசு வரை வந்து குழந்தை பருவத்துக்கு கட்டாய கல்வி மற்றும் குழந்தை வந்து பருவத்தை பராமரிக்கணும்னு சொல்றது 45. கரெக்டு தான். அடுத்து மாநில பொது சேவை நிறுவனத்தின் தனி நீதித்துறை கிடையாது. 39 நீதித்துறை பத்தி சொல்ல தப்பு. தனியார் உருவாக்கம் கூட்டுறவு சங்கம் தன்னாட்சி செயல்படுறது தப்பு. 44 கிடையாது, அதுவும் தப்பு. அப்போ கூட்டுறவு பத்தி சொல்றதுனா 43ல பி வரும், அப்ப அது தப்பு. 44 சிவில் சட்டம், பொது சிவில் சட்டம் தப்பு. அப்ப 3 4 தவறு.
3 4 தவறு. இங்கிலீஷில் ஆப்ஷன் இருக்கு, தமிழில் ஆப்ஷன் இல்லை, கட் ஆயிடுச்சு. நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அரசு நெறிமுறை கொள்கை கொண்ட இந்திய அரசியலமைப்பு விதி 38, 39, 41, 42, 43 கொள்கையில் வெளிப்படுகின்றன. இது வந்து ஒரு 3 தான் பிரிப்பாங்க. சமதர்மம், காந்தியம், தாராளம், அதான் 3ஆ பிரிப்பாங்க. இந்த 3ல வந்து ஆர்டிகிள்ஸ் நான் சொன்னேன். அது வந்துட்டு இந்த ஆர்டிகிள்ஸ்ல எந்த பிரிவுல வரும் அப்படின்னா சமதர்மத்துல வரும். நான் வந்துட்டு டைரக்டிவ் பிரின்சிபல்ன்றதை 3ஆ பிரிப்பாங்க. ஒன்று காந்தியம், சமதர்மம், தாராளமயம்னு. சமதர்மத்தில் தான் இந்த 5 ஆர்டிக்கல் வரும். மொத்தம் சமதர்மத்தில் 6 ஆர்டிக்கல் வரும். சமதர்மத்தில் 8 ஆர்டிக்கல் வரும். காந்தியத்தில் 6 ஆர்டிக்கல் வரும். தாராளமயத்தில் ஒரு 8 ஆர்டிக்கல் வரும். அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. 38, 39, 41, 42, 43, 41, 42, 43, 39, 38 எதில் வரும் அப்படின்னா சமதர்மத்தில் வரும். 40ன்னு வந்தாலே பஞ்சாயத்து பற்றி சொல்கிறது காந்தியம். அதை நீங்க அந்த வீடியோல பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கீழ்கண்டவற்றுள் டிபிஎஸ்பியில் வந்துட்டு சரியான கூற்று கேட்டிருக்காங்க. வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 4வது பகுதியில் அமைஞ்சிருக்கு. கரெக்டு தான், இது 4 தான். வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடின் மீது இயற்றப்படும் சட்டங்கள் நீதிமன்றம் தனது அதிகாரம் மூலம் வரையறுக்க முடியும் கிடையாது. நீதிமன்றம் வந்து என்ன பண்ண முடியாது, சம்பந்தப்பட முடியாது. என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின், தவறு சரியானது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் ஒரு நிமிஷம். வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடின் மீது இயற்றப்படும் சட்டங்களை நீதிமன்றம் தனது அதிகாரத்தின் மூலம் கால வரையறுக்க முடியும் கொடுத்துருக்காங்க. முடியாது, கால வரையறுக்க முடியாது. இது வந்து தப்பு தான், ஆனால் வந்து கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளின் மீது இயற்றப்படும் சட்டங்களை நீதிமன்றம் தனது அதிகாரத்தின் மூலம் கால வரையறுக்க முடியாது. கால வரையறுக்க மட்டும்தான் முடியும், ஆனால் அது மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஓகே டன். நான் இதை பார்த்துட்டு நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். கால வரையறுக்க முடியாதோட அதை வந்து பார்க்க முடியும். பட் அதை வந்து ஆக்ஷன் எடுக்க முடியாது, தீர்ப்பு தான் கொடுக்க முடியாது, அதை வந்து கட்டுப்படுத்த முடியாது. அதை வந்து ரிசர்ச் பண்ணலாம் இல்லையா, அப்போ அதை கட்டுப்படுத்த தான் முடியாது. அதை தான் கொடுத்துருக்காங்க. ஓகே டன். அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த பகுதியின் கீழ் அரசின் கடமைகள் என கருதப்படுபவை பட்டியலிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிபிஎஸ்பி தான். அரசின் கடமைகள் என கருதப்படுபவை பட்டியலிடப்பட்டுள்ளது. ஸ்டார்டிங்ல டிபிஎஸ்பி தான். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் எந்த பகுதியின் கீழ் அரசின் கடமை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அடிப்படை கடமைகள் வந்து எந்த பகுதிக்கு கீழே வந்து போட்டிருப்பாங்க. பகுதி 4ன்றது டிபிஎஸ்பி, 4ல ஏ தான் அடிப்படை கடமை. அப்ப டிபிஎஸ்பியில தான் நம்ம அடிப்படை கடமையை சேர்த்திருக்கோம். அதைத்தான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்படி நெக்ஸ்ட் வந்து இந்திய அரசியலமைப்பின் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கை உட்படுத்துதன் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட் தான், பீப்புள் வெல்ஃபேர் ஸ்டேட், அதாவது மக்கள் நல அரசு தான் முக்கியமானது இதுக்கும். அடுத்து வந்துட்டு கூற்று காரணம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கூற்று கொடுத்துருக்காங்க. டிபிஎஸ்பியோட வந்துட்டு நேரடி ஆதாரம் இந்திய அரசமைப்பு சட்டம் 1935 வழங்கிய அறிவுறுத்துதல் ஆகும். 1937ஆம் ஆண்டு அயர்லாந்து அரசியலமைப்பின் வழிகாட்டுதல் கொள்கையை நீதிமன்றம் நியாயப்படுத்த முடியாது. கரெக்டு தான். 1937 படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது வந்து நீதிமன்றம் அயர்லாந்து அரசியலமைப்புலேருந்து எடுத்திருப்போம். அதுலேருந்து என்ன சொல்லும் அப்படின்னா, நீதிமன்றம் வந்து இது வந்து நியாயப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறது கரெக்டு. பி வந்து கரெக்டு. ஏன் என்ன தவறு அப்படின்னா, இது வந்து 1945 தான், 35 கிடையாது, 45 தான் என்ன அப்படின்னா, சாப்ரோ அப்படின்றவர் தான் ஒரு 2ஆ பிரிப்பார். நியாயமான மற்றும் நியாயமற்றன்னு பிரிப்பார். நியாயமான கடமைகளை வந்து அடிப்படை உரிமைகளாகவும் நியாயமற்றதை டிபிஎஸ்பியாகவும் சொல்லியிருப்பாரு. அப்போ 45 வரும், இங்கே 35 கொடுத்துருக்காங்க. இது தப்பு. இது அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த அரசு நேரடி வழிகாட்டு, அதாவது டிபிஎஸ்பியை வந்துட்டு உயிரளிக்கும் விதியாகும் அப்படின்னு, அரசியலமைப்புக்கு ஒரு உயிர் அளிக்கிற விதியாகும் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா சிங்வி. இதைத்தான் நான் யோசிச்சு இன்னொரு ஒருத்தர் வருவாருன்னு எல்எம் சிங்வி தான் சொல்லியிருப்பாரு. உயிரளிக்கும் விதி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சட்ட உறுப்பு 39ல் பி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பாரம்பரிய சொத்துரிமை அளித்தல். அதை பீன்றது வந்துட்டு ப்ராஃபிட்டு, இந்த பீனா ப்ராஃபிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்துட்டு பாரம்பரிய சொத்துரிமை வந்து அளித்தல். 48ல் ஏ வந்துட்டு சூழியல் மற்றும்
அதான் அதாவது சுற்றுச்சூழலை வந்து மாசுபாடை வந்து பாதுகாக்கணும். 48 சொல்றது வந்துட்டு கால்நடை வெட்டக்கூடாது அந்த மாதிரி சொல்லும். வனவிலங்கு வந்து பாதுகாக்கணும்னு சொல்லும். அதே இது சுற்றுச்சூழல் மாசுபாட்டை வந்து மாசுபடுத்த கூடாது அப்படின்னு சொல்ற ஆர்டிக்கல் வந்துட்டு 48லயே. இதன்படிதான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 39ல டி வந்து அப்படின்னா டினா சம வேலை சம ஊதியம்னு அர்த்தம். இது வந்துட்டு இந்த 39ல மொத்தம் 6 இருக்கும். அந்த 6ஐயும் படிச்சுக்கிறணும். 39ல டின்றா வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து போடி வாடி சொல்லுவாங்க. அப்ப அவங்க சண்டை போடுறது எதுக்கு அப்படின்னா அவங்க மேல அவங்க வந்து சேலரி வாங்குறது அப்படின்னால அப்ப வந்து நீங்க சம வேலை மற்றும் சம ஊதியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 39ல ஏ வந்துட்டு என்ன அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட உதவி. நான் சொன்னேன்னா சமூக நீதி மற்றும் சட்ட உதவின்னு சொன்னேன். ஏ ஃபார் அட்வொகேட்னு சொன்னேன், ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு. அடுத்து இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கீழ்கட்ட எந்த சரத்து 14 வயதுக்குட்பட்ட 45 தான் கல்வி, கட்டாய கல்வி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதுல வந்துட்டு மொத்தம் 39 கொஸ்டின்ஸ் இருக்கு டிபிஎஸ்பி பத்தி. அவ்வளவுதான் கேட்டிருக்காங்க. நான் வந்து 24 நினைக்கிறேன், 24 வரைக்கும் எடுத்திருக்கேன். இப்போ போன குரூப் 4, அதுக்கப்புறம் குரூப் 2 கொஸ்டின், அதுக்கப்புறம் குரூப் 2 எடுத்துட்டேன். குரூப் 4ம் குரூப் 1 இருக்கும், அதை நீங்க பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் முடிஞ்ச மொத்தமா வந்து பாலிட்டி கொடுக்கும்போது நான் அதையும் சேர்த்து கொடுத்துறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்க, உங்களுக்கு கிளியரா புரியும். டிஸ்கிரிப்ஷன் வந்து அந்த வீடியோட லிங்க் நான் வச்சுறேன். தேங்க்யூ.